ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல் மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. பச்சை மிளகாய் வந்து நம்ம சமையலில் சமைக்கும் போது காம்பு கிள்ளிட்டு தான் சமையல் பண்ணணும் அப்படின்னு படித்த டாக்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதை நான் நம்புகிறேன், அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சில பேர் பச்சை மிளகாயில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்றாங்க. குடமிளகாவில் அந்த மிளகா பஜ்ஜின்னு ஒன்று இருக்கும், அதில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா கூட அந்த காம்போட பஜ்ஜி போடுறாங்களாம். நம்ம எப்படியுமே அவாய்ட் பண்ண முடியாமல் அந்த காம்போட இருக்க சில வந்து கெட்ட கிருமிகள் அதில் இருக்கும். அதன் மூலமாக அந்த பஜ்ஜியில் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதே நம்ம வந்து மிளகாயை காம்பு கிள்ளிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நமக்கு இது பழக்கம். ஆனால் மிளகாயை வந்து சில பேர் அவசரத்தில், நான் கூட காஞ்ச மிளகாவை கூட அப்படியே கில்லாமல் கூட போட்டுருவேன். அப்படி போடக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. நான் அதை நம்புகிறேன், அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாயை காம்பு கிள்ளியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்துக்கோங்க. சமைக்கும் போது அந்த அந்த காம்பு பகுதி அப்படிங்கிறது வந்து மரம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மரத்தோட தான் அது அந்த காம்பும் அப்படிங்கிறாங்க. அது சாப்பிட்றதுனால ஜீரணம் ரொம்ப கம்மியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படுத்தும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணக்கம், பாய்.